தேவ பலத்தினால் வழிநடத்துவார். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். யாத்ராகமம் 15:13. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். மந்தையை மேய்ப்பன் நடத்துகிறது போல கர்த்தர் நம்மை அருமையாக வழிநடத்துகிறபடியால் நாம் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபட்டு போவதில்லை. மேய்ப்பன் எல்லா ஆடுகளையும் ஒன்று போல நடத்துவதில்லை. காவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். சினை உள்ள ஆடுகளை ஜாக்கிரதையாயும் பக்குவமாயும் வழிநடத்துவார். கால் முறிந்த ஆட்டை தோளின் மேல் சுமந்து வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களே பல லட்சம் பேராய் இருந்தாலும் 40 வருடங்கள் அவர்களை வனாந்திரத்தில் அருமையாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்ததினாலே காலைதோறும் மன்னா அவர்களுக்கு பொழிந்தது. இறைச்சியை விரும்பிய போது காடைகள் அவர்கள் பாளையத்திலே குவிந்தன. தாகம் ஏற்பட்ட போதெல்லாம் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் சுரந்து வந்தது. அவர்களுடைய வஸ்திரங்கள் பழையதாகி போகவில்லை, நடந்ததினால் அவர்களுடைய கால்கள் வீங்கி போகவும் இல்லை. உபாகமம் 8:4. கர்த்தர் அவர்களை நடத்தினால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு அவர்கள் முன்னேறி கொண்டே இருந்தார்கள். அந்த தேவன் உங்களையும் நடத்துவார். நாங்கள் ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்லும்போதும் எங்களை வழிநடத்தி செல்ல யூத வழிகாட்டி ஒருவர் வருவார். ஒவ்வொரு இடத்தையும் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அனுமதி பெற வேண்டிய இடங்களில் அவரே போய் அனுமதி வாங்கி வருவார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவரே முன்னின்று அவற்றுக்கு தீர்வு காண்பார். இந்த உலக பயணத்திலேயும் கூட நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. சத்தியத்தின் பாதையில் வழிநடத்துகிற வழிகாட்டி தேவை. பரம கானானுக்குள் நித்திய ராஜ்யத்துக்குள் செல்லுகிற வரையிலும் அந்த வழிகாட்டி நம்மை வழிநடத்தி கொண்டே செல்வார். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட நட்சத்திரம் முன் சென்றது. நமக்கு வழிகாட்ட பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் தாவீதின் வேரான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மை அருமையாய் வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்ட மேக ஸ்தம்பங்கள் வந்து நின்றன. இரவில் அக்னி ஸ்தம்பங்கள் வந்து நின்றன. கானானை சுதந்திரிக்கிற வரையிலும் இரவும் பகலும் அவை அவர்களை வழி நடத்தி கொண்டே சென்றன. நீரே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று தங்களுடைய வாழ்க்கையை யார் யார் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பயணத்திலே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி வருகிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவர் கூட வருவாரானால் முழு பரலோகமும் உங்களோடு கூட வரும். வழி பிரயாணத்திற்கு வேண்டிய கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் சத்துவத்தையும் பலனையும் அவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். நினைவிற்கு, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். சங்கீதம் 80:1.